இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க அண்ணன் செத்து பொழைச்சு வந்திருக்கு. அவர்கிட்ட என்னத்தையாவது ஏடா கூடமா பேசிக்கிட்டு நிக்காதீங்க சொல்லிட்டேன். ஏட்டி செத்ததுக்கு பிறகு எப்படி பொழைச்சு வர முடியும்? என்ன மண்ணை பொழைச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டானாவே. ஏட்டி நானே பரவாயில்ல, இவன் பொழைச்சு வந்துட்டானே சந்தோஷத்துல வந்திருக்கேன். நான் எதுக்கு இவனை பத்தி பேச போகுதேன்? இவர் என்னதையாவது பேசாத நான் பாத்துக்கிறேம்மா. வாமா உள்ள. வாலே இந்தத்தா எப்பா அண்ணே அண்ணே சிவபாலா ஒண்ணு இல்லத்தா ஒண்ணு இல்லத்தா ஒண்ணு இல்லத்தா ஒண்ணு இல்ல அண்ணே. ஒருத்தருக்கும் ஒரு கெட்டதும் பண்ணாதவ நீ. ஒன்ன போய் யாரு என்ன தூக்குல போட பார்த்தது? எப்பா அம்பிட்ட பெரிய பயம்படுத்திட்டியப்பா. உன்னை போய் யாருப்பா இப்படி செஞ்சா? என்ன தத்தா சொல்றது? எனக்கு ஆயுசு கட்டியா இல்ல சூடாமணி என் மேல வச்சிருந்த பாசத்துக்கு ஆயுசு கட்டியான்னு தெரியலையத்தா. ஏதோ சூடாமணி கனி ரூபத்துல வந்து நீ காப்பாத்திட்டாத்தா. சம்பவம் மட்டும் ஒரு நிமிஷம் தாமதமா வந்திருந்தானு வை, இன்னைக்கு நீ எரிச்ச இடத்துல பாலை ஊத்தி இருக்கணும்தா. மாமா கவலைப்படாதீங்க மாமா. இந்த காரியத்தை செஞ்சவ எவனா இருந்தாலும் கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஒரு பக்கம் அண்ணன் தேர்றாரு, இன்னொரு பக்கம் அத்தான் அவங்களுக்கு விடவே மாட்டாரு. ஐயா உங்களை யாராவது ஒரு வார்த்தை உட்காருங்கன்னு சொன்னாவலான்னு பாத்தீங்களா? இல்லை, நீ 10 தடவை அதையே சொல்லி கட்டுவியா? பயம் கொடுக்க. இப்பதுக்கு முத்துப்பாண்டி கால் பண்றான். ஹலோ, என்னடா ஆச்சு? இப்பதானே போன? நாசமா போச்சு. சாப்பிடுறதுக்காக என்னோட பெல்ட் அவுத்து வச்சோம்ல, ஆமா. அதுல இப்ப என் கண்ணை காணும்ல. என்னது? உன்னோட கண்ணை காணுமா? ஆமால, உன் வீட்டுல வச்ச கண்ணை யார் எடுப்பா? நிச்சயமா உன் வீட்டுக்காரன் தான் கண்ணை எடுத்திருப்பான். Oh my God. சண்முகம் ஒரு மாதிரி முழிச்சான். அப்பவே ஏதோ தப்பா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட கன் எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. என்னது? என்னது? சண்முகம் முத்துப்பாண்டி துப்பாக்கியை திருடிட்டானா? ஐயோ, அது டிபார்ட்மெண்ட் துப்பாக்கியாச்சே. முத்துப்பாண்டிக்கு செக் வைப்பாங்களே. இல்ல அவன் ஏதாவது பண்ணிக்கினி வச்சுட்டானா என்னோட பதவிக்கு தான் ஆபத்து. இப்ப அவன் எங்க இருக்கான்? கனிய ஸ்கூல்ல விட்டுட்டு வெளியில போறேன்னு சொன்னான். இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, இவனோட எனக்கு பெரிய இம்சையா போச்சுல. நான் இப்ப இவனுக்கு எங்கன்னு போய் தேட? எப்படில நான் என்னோட கண்ணை கான்ஃபிஸ்டிகேட் பண்றது? நீ முதல்ல அவனுக்கு ஒரு போனை போட்டு என் கண்ணை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லல. சரி சரி, நீ கவலைப்படாத. இப்பவே நான் அவன்கிட்ட பேசுறேன். ஓகே? ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருச்சோ எடுக்கலான்னு திரும்ப திரும்ப கால் அடிச்சுட்டே இருப்பான். சொல்லல. டேய், என்ன விஷயம் பண்ணிருக்க நீ? இப்ப எங்கடா இருக்க? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். உனக்கு என்ன விஷயம் சொல்லல? நீ முத்துப்பாண்டியோட கண்ணை எடுத்தியா? அதுக்கு என்னப்பா? டேய் வேணாம், அது டிபார்ட்மெண்டோட கண்ணு. அது காணாம போனாலே அவன் வேலை போயிடும். அதை வச்சு நீ ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் சண்முகம். தயவு செஞ்சு உடனே கொண்டு வந்து கொடுத்துடு, அவ்வளவுதான். அவனை கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. ஒரு முக்கியமான வேலை முடிக்க வேண்டியது இருக்கு. அதை முடிச்சுட்டு ஒரு 2 நாள்ல நானே பத்திரமா தொடச்சு எடுத்துட்டு வந்து தாரேன்னு சொல்லு. டேய் சொல்றது புரியுதாடா? என்னடா ஏன் இப்படி சைக்கோத்தனமா நடந்துக்கிற? அதான் மாமா உயிரோட வந்துட்டார்ல. இருந்தாலும் என் அப்பனை ஒருத்தன் கொல்ல பார்த்திருக்கான்ல.
அவனை நான் சும்மா விட மாட்டேன். உன்கிட்ட நான் எப்படி பேசுறதுனே தெரியல. இத பாரு, தயவு செஞ்சு கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணி தொலைச்சிடாத. ஜெயிலுக்கு போயிடுவ சொல்லிட்டேன். ஏய், ஹலோ ஹலோ. இந்த கைத்த நீ தானே வாங்கின? சண்முகம், சத்தியமா இல்ல. எங்க இருந்து வாங்கின? சண்முகம், நான் வாங்கலன்னு சொல்றேன்ல. தம்பி சண்முகம், என் மக எதுவுமே செய்யலையா? தயவு செஞ்சு ஏதாவது பழைய என் மக மேல போட்டுறாரு. இந்த தப்ப அவன் செஞ்சிருக்க மாட்டான், விட்டுருப்பா. இன்னும் எதுவும் உறுதியாகல, அதனால இப்போதைக்கு போத. ஆனா இத மட்டும் நீதான் செஞ்சண்டு உறுதி ஆச்சு, உங்களுக்கு கொல்லி போட உன் மவன் இருக்க மாட்டான். உன் மவனுக்கு தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து கொல்லி போட வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? உசுறு போயிட்டுனே நினைச்சிட்டேன். என் கண்ணு முன்னால என் பிள்ளைய மூஞ்சிதான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த காட்டு போயில என் கழுத்துல கைத்த மாட்டிட்டாடுவோம். அப்படியே முருகா, என்னை எப்படியாவது காப்பாற்ற மாட்டியான்னு கதறிட்டு தான் கிடந்த. இளையச்சனியா, ஐயா, இதுக்கு மேல நாம இங்க இருக்கிறது ஆபத்து. அந்த வெறும் பைய கையில துப்பாக்கி வர வச்சிருக்கான். இன்னும் வருஷல கிளம்பிடுவோம். கூப்பிட்டா அம்மா வரமாட்டாவளே. இளையவ வந்தான்னா வராட்டியான்னா இல்லையும் நாம உடனே கிளம்பி ஆகணும். சரிங்கய்யா. இளைய ஒத்து விட்டு எனக்கு அவசரமா கொஞ்சம் ஜோலி இருக்கு எனக்கு. ஏங்க, நான் இப்பதான் வந்தேன். அண்ணன் கிட்ட என்ன ஏதுன்னு பேச வேணாமா? திடுதிப்புன்னு கிளம்புனா என்ன அர்த்தம்? ஏடியே, என்ன உனக்கு என்ன வண்டியா இல்லைங்க? இளைய ஒத்த விட்டு நான் கிளம்புதேன். உன் அம்மைய ஆட்டோலயே எதுலயாவது கூட்டு வந்து சேரு. சரியா, வா போலாம், வா. அப்பா, வெட்டுக்கிளி இப்ப பால் வாங்கிட்டு வந்துருவான். நீங்க காஃபி குடிச்சிட்டு போங்க. அட பாலுன்னு பாலு, எனக்கு இந்த காப்பி கிடைக்காதுன்னு எனக்கு அவசரமா வேலை இருக்குடே. வாழ நீ வா. ஒரு 4-5 இளந்தாடி பயலுவ தூக்கி இருக்கானுவ. இல்ல அவங்களாலேயே இவனைய கொல்ல முடியலன்னா என்னல இது இப்படி? அதானே இந்த வைகுண்டம் பொழைச்சு வந்து நல்லா கல்லு குண்டு மாதிரில நிக்கிறாரு. ஆஹா, இவங்க 2 பேரும் நம்ம வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே. என்ன பேசுறாங்க? என்ன இளந்தாடி பயலுவ அவனுங்க? ஒரு கிழவனை போட்டு தள்ள துப்பில்ல தப்பிக்க விட்டானுங்க அவனுங்க. இப்ப பாரு, இந்த வைகுண்ட இங்க வந்து கதை கதையா அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பான். ஐயா, இந்த வைகுண்ட செத்து இருந்தா இந்நேரத்துக்கு சந்தோஷமா சாவுல வந்து நின்னு இருக்கலாம். ஐயா, இப்படி கோட்டை விட்டுட்டானுங்களே. அப்ப இது எல்லாமே உங்க வேலை தானா? அப்பாவுக்குள்ள நீங்க தான் ஆள் அனுப்புனீங்களா?